17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட பாரம்பரிய மிக்க புனித ஜார்ஜ் கோட்டையில் நிலவும் கடுமையான இட நெருக்கடி காரணமாக தமிழ்நாட்டின் புதிய தலைமைச் செயலகம் எங்கே அமையப்போகிறது என்ற கேள்வி மீண்டும் தமிழக அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியுள்ளது. கடந்த காலத்தில் எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி என பல முதலமைச்சர்கள் முயன்றும் முடியாத இந்த இடமாற்ற பேச்சு இப்போது மீண்டும் சூடு பிடித்துள்ளது. நிலப்பரப்பு, போக்குவரத்து வசதி, எதிர்கால விரிவாக்கம் என சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள 4 முக்கிய இடங்களை அரசு தீவிரமாக பரிசீலித்து வருகிறது. அந்த 4 இடங்களின் பிளஸ் மற்றும் மைனஸ் என்ன, விரிவாக பார்ப்போம். முதலாவதாக சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலைக்கு அருகில் அமைந்துள்ள திருமழிசை. இங்குள்ள 98 ஏக்கர் அரசு நிலம் எதிர்கால விரிவாக்கத்திற்கு மிகவும் உகந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. நவீன கட்டமைப்புக்கும் ஒருங்கிணைந்த நகர திட்டமிடலுக்கும் இது மிகவும் ஏற்ற இடம். ஆனால் தற்போதைய நகரின் மையப்பகுதியிலிருந்து சற்று தொலைவில் இருப்பதால் இங்கு மக்களுக்கான கூடுதல் உட்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இரண்டாவதாக, சென்னை நகரின் மைய பகுதியில் கம்பீரமாக அமைந்திருக்கும் தீவு திடல். 135 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த இடம் மிகச்சிறந்த போக்குவரத்து இணைப்பு மற்றும் புனித ஜார்ஜ் கோட்டைக்கு மிக அருகில் இருப்பது என பல சாதகமான அம்சங்களை கொண்டுள்ளது. இருப்பினும் ஆண்டுதோறும் இங்கு நடைபெறும் அரசு பொருட்காட்சி மற்றும் பொது நிகழ்ச்சிகளை வேறு இடத்திற்கு மாற்றியமைப்பதே இதில் உள்ள மிகப்பெரிய சவாலாக பார்க்கப்படுகிறது. மூன்றாவதாக, மெட்ரோ மற்றும் பேருந்து வசதிகள் நிறைந்த கோயம்பேடு. 36 முதல் 37 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த இடத்தில் போக்குவரத்து இணைப்புகள் சிறப்பாக இருந்தாலும் தலைமைச் செயலகத்திற்கு இந்த நிலப்பரப்பு மிக குறைவு. மேலும் அப்பகுதியில் ஏற்படும் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் ஒரு முக்கிய சிக்கல். நான்காவதாக, கிண்டியில் உள்ள மெட்ராஸ் ரேஸ் கிளப். பரிசீலனையில் உள்ள இடங்களிலேயே மிகப்பெரிய நிலப்பரப்பான 161 ஏக்கரை கொண்ட இடம் இது. விமான நிலையம், ரயில்வே வசதிகள் என பல சாதகமான அம்சங்கள் இருந்தாலும் இதில் 118 ஏக்கர் நிலத்தை இயற்கை பூங்காவாக மாற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதால் இங்கு முழுமையாக கட்டிடங்கள் கட்டுவதில் சட்ட ரீதியான வரம்புகள் இருக்கின்றன. முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் திருச்சிக்கு மாற்ற நினைத்தது, ஜெயலலிதா ராணி மேரி கல்லூரி அருகே அமைக்க முயன்றது, கலைஞர் ஓமந்தூரார் வளாகத்தில் கட்டிய புதிய தலைமைச் செயலகம் பல்நோக்கு மருத்துவமனையாக மாறியது என பல வரலாற்று அத்தியாயங்களை தமிழ்நாடு பார்த்திருக்கிறது. தற்போது பரிசீலனையில் இருக்கும் இந்த 4 இடங்களுக்கும் தமக்கே உரிய சிறப்புகளும் சவால்களும் இருக்கும் நிலையில் எதிர்கால வளர்ச்சியை கருத்தில் கொண்டு முதல்வர் விஜய் தலைமையிலான அரசு எந்த சரியான இடத்தை தேர்வு செய்ய போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.